நான் ஊற்றுறேன். அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி எடுத்த சாம்பார், வெண்டைக்காய், அப்புறம் நிறைய காய் போட்டிருக்காங்க. இங்கே என் ஹஸ்பண்ட் இறங்குறாப்புல, எங்கள் மூத்தார் பையன். குட் மார்னிங். எனக்கு இயர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னென்னா எங்கள் மூத்தார் பையன் வந்துட்டாங்க சென்னை. ஸோ அவங்க ஆன் த வேல இருக்காங்க, கேப் பிடிச்சி வந்துட்டுருக்காங்க சென்ட்ரல்லேருந்து. அதனால் வீட்டில் கடக்கடன்னு வேலை நடக்குது. காலையிலே சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் எங்கள் மாமியார் ஸ்டைலில் அவங்க வச்சுட்டாங்க. சாம்பார் மட்டும்தான் மாமியார் வச்சாங்க. இட்லி, வடை, அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வடைக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. மாமியார் வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு தாளிப்பு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி மொத்தம் ஒரு 5 பேர் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்களா, நாங்கள் வர இருக்கோமா, அதனால தான் வழியே வச்சுருக்கோம் சாம்பாரை. காலையில் வேலை கடன்னு நடக்குது எங்களுக்கு. எங்கள் மாமியார் எழுந்து வந்த உடனே முதல் வேலையாக உளுந்து ஊற போட்டுட்டாங்க. ஆக்சுவலி இது என்னோடய பிளானிங்லேயே இல்லை, வடைலாம் சுட்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் எங்கள் மாமியார் ஊற போட்டதுனால வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டியதாக போச்சு. டீ எங்கள் மூத்தார் ஊற்றி கொடுக்குறாங்க, நல்லா சூடாக இருக்குது. வீட்டில் காலையில் இட்லி தான், கடையில் வாங்கின மாவு நல்லாயிருக்கும் இட்லிக்கு புதுசுன்னுட்டு. டீயும் ரெடியாக இருக்குது, இன்னும் கெஸ்ட்டு வரல. சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு, வடைக்கு ரெடி ஆகுதாங்க. இட்லி நான் ஊற்றுறேன், அங்கே வடைக்கு ரெடி ஆகுது. வச்சாச்சு மாவு. ஒரு சைடு இட்லி போயிட்டு இருக்குது, ஒரு சைடு வடைக்கு. ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 மினிட்டு தான், நம்ம திறந்து எடுத்துடலாம். அடுத்த வாட்டி ஊற்றுறதுக்கு இட்லி வச்சுருக்கேன். ஒரு செட் ஆஃப் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் மாமியார் வச்ச கேரளா ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி எடுத்து சொல்லுங்கள். செம்மையாக இருக்குல்ல வாசனை. வெண்டைக்காய், அப்புறம் நிறைய காய் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அப்புறம் என்ன காய் போட்டிருக்காங்க, காலையில் டைம் இப்படி ஆவி பறக்க இட்லி சாம்பார் நல்லா டேஸ்டாக இருக்கும். பையன் இப்போ தான் தூக்கி இருந்தாங்க, கிச்சனில் நான் இருக்கேன்ல, அதனால் அவர் வந்துடுவார். அவரையே இதில் தூக்கி உட்கார வச்சுட்டு தான் வேலை பார்க்குறது. டக்குன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் எங்கள் கூட தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவர் வீட்டில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து செய்வாங்க, நம்ம கூப்பிட்டாமலே அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல கேரக்டர். எது கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, எங்கள் மூத்தார் பையனுக்கு எரிவு இருக்கக்கூடாதுன்னுட்டு காரம், அதனால் அவருக்கு மட்டும் தனியாக காரம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பார் சட்னி தனியாக அவருக்கு மட்டும். பேரண்டையா எங்கள் மாமியார் விழுந்து கவனிக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, 3:30க்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இது பேரனுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. மழை பெய்யுது, கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க, அங்கே நிற்கிறாங்க இல்லையா. என் ஹஸ்பண்ட் போயிட்டு பிக்கப் பண்ண போயிருக்காங்க. எங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு, பாப்பா வச்சுட்டு நிற்கிற. சாரல் படுது, அதான் வந்துட்டேன்.
இங்கே என் ஹஸ்பண்ட் இறங்குறாப்புல எங்கள் மூத்தார் பையன். எங்கள் மூத்தார் வந்து பக்கத்து வீட்டில் அவர் பையன் வராங்கன்னு எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம ஃப்ரெண்டு நெய்பரு. அடுத்தது இறங்குறது. அவர் சிரிக்கிறாரு. இட்லி நல்லா ஆவி பருக்கு, நல்லா புசு புசுன்னு தான் வந்திருக்கு. கடை இட்லி மாதிரி. எனக்கு கடையில் வாங்கின மாவு தான், அதனால நல்லாவே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. எங்கள் மாமியார் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வந்தவங்களுக்கு நான் டீ போட்டுட்டு இருக்கேன். கடைசி செட் ஆஃப் வடை எல்லாமே முடிஞ்சிருச்சு. மாவு தீர்ந்து போச்சு. கடைசி இதுதான், அதை சுரண்டி போடுறாங்க. அப்பாவும் பிள்ளையும் பாருங்க. அப்பா நடக்கிறாரு, புள்ள படுத்துட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும். எங்கள் மாமியார் இந்த ஐட்டம்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, கேரளாவிலேருந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டாங்க. ஒன்று ஒன்று பிரித்து பார்க்குறாங்க. வீடியோ கிளம்ஸியாக இருக்கும். என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க, அதை தான் அப்படி அப்படியே கிடக்குது. நீட்டாக இருக்காது வீடு. இதெல்லாம் கேரளாவிலேருந்து எங்கள் மூத்தார் பையன் கொண்டு வந்திருக்காங்க. எண்ணெய் வந்துட்டு பாப்பாவுக்கு, இதுவும் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா. എന്തൊക്കെ ഹോസ്റ്റലിലേക്ക് വാങ്ങണമെന്നൊക്കെ ചോദിച്ചോളൂ കേട്ടോ. எல்லாம் ஹைட்டாக இருக்காங்க. இங்கே தான் கெஸ்ட்டு தங்கியிருக்காங்க பாருங்கள். ரூம் எல்லாம் 3 பேர் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. எங்கள் மூத்தார் பையனை சேர்த்து அதே காலேஜில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. ஃபீஸ் அடைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி தான் நடக்குது. கெஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. ஒன்றும் கூட என்னென்ன இருக்குது ஃபுல்லாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த சிப்ஸு, நேந்திரப்பழம், அது அப்புறம் பப்படம், இது எங்கள் 3வது மாமியார் பாப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. காயப்பொடி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க மாமியார். நிறைய பார்சல் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. நேந்திரம் பழமாக கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் மாமியார் ஒன்று எடுத்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இல்லையா, அவங்க ஒரு ஃபுட்டு அதான் போகிறாங்க எடுத்துகிட்டு. எங்கள் மூத்தார் வராரு, அவரும் பார்க்கணும் இல்லையா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் ஒன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா கையில் பாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி கவரில் கொடுத்தா இந்த மாதிரி நாங்கள் பிச்சு பிச்சு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மிச்சரு, இது பலாப்பழ சிப்ஸு, அது சக்கரை சிப்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுவும் சிப்ஸு, இது ஒரு வித சிப்ஸு, அதுவும் ஒரு வித சிப்ஸு, பப்படம். அவ்வளோதான். இதுதான் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு.